மக்கள் வணக்கம். இது கேளுங்கள் தரப்படும். இன்றைய நிகழ்ச்சியில் ஹோட்டல் மற்றும் கேட்டரிங் துறைகளில் உள்ள வேலை வாய்ப்புகள் மற்றும் கல்வி குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் துணை பேராசிரியர் H.M. மொய்னுதீன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வேல்ஸ் பல்கலைக்கழகம் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றீங்களா? வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை பல்லாவரத்தில் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் எல்லாமே ரொம்ப நியர்பைல இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வேல்ஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லணுன்னா அட்வான்ஸ்டு லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஐசிடி எனேபிள்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, அப்புறமா டிஜிட்டல் லைப்ரரி. இந்த டிஜிட்டல் லைப்ரரினால என்ன யூஸ்னா ஸ்டூடெண்ட்க்கு ஆன்லைன் ரிசோர்ஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் 1,20,000 புக்ஸ் இருக்கு, 1,41,000 மோர் தேன் 1,41,000 இ புக்ஸ் இருக்கு. அப்புறமா வேல்ஸ் யூனிவர்சிட்டியில ரெகுலரா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. நிச்சயமா. இப்போ வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் என்னென்ன படிப்புகள் இருக்கு? வேல்ஸ்ல நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. அதாவது ஸ்கூல் ஆஃப் என்ஜினியரிங் இருக்கு, ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கு, மைக்ரோபயாலஜி இருக்கு. அதே மாதிரி நிறைய லைஃப் சயின்ஸ் கோர்சஸும் இருக்கு. என்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், தென் பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. அப்புறமா பயோடெக்னாலஜி இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, இசிஇ இருக்கு, ட்ரிபிள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. லைஃப் சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அப்புறமா கெமிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி கோர்சஸும் இருக்கு. நிச்சயமா. இப்போ நிறைய படிப்புகளை பத்தி சொன்னீங்க. ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ இதுல என்ன மாதிரி இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகள்லாம் இருக்கு? ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி பிஎஸ்சி ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் யூஜி கோர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜில பாத்தீங்கன்னா எம்எஸ்சி ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்கு, எம்எஸ்சி கல்னரி ஆர்ட்ஸ் இருக்கு. இது இல்லாம டிப்ளமா 3 இயர் டிப்ளமா இருக்கு. அப்புறமா சர்டிபிகேட் கோர்ஸ் 1 இயர் சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு. நிச்சயமா. நிறைய வகைகளான படிப்புகள்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அடிப்படை தகுதி அப்படின்னு என்னென்ன இருக்கு? இப்போ கிராஃப்ட் கோர்ஸ்னா 10th பாஸ் ஃபெயிலா இருந்தா கூட பரவாயில்ல, டிப்ளமானா 10th கண்டிப்பா பாஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்க்கு +2ல எனி குரூப் இருக்கலாம், சயின்ஸ் குரூப் இருக்கலாம், காமர்ஸ் இருக்கலாம், ஈவன் வொகேஷனல் கூட இருக்கலாம். ஆனா பாஸ் ஆகிருக்கணும், +2 பாஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி எம்எஸ்சிக்கு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாஸ் ஆகிருக்கணும். எம்எஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னா பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாஸ் ஆகிருக்கணும். இல்லைன்னா பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் சயின்ஸ் அது கூட எலிஜிபிள் தான். அதே மாதிரி எம்எஸ்சி கல்னரி ஆர்ட்ஸ்க்கும் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாஸ் ஆயிருக்கணும். நிச்சயமா. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இதெல்லாம் அடிப்படையா வச்சு நீங்க இளநிலைக்கும் முதுநிலைக்கு வந்து இளநிலையில என்ன ஏதாவது படிப்பு படிச்சிருந்தா அதுக்கு வந்து நீங்க முதுநிலை படிப்புகளும் கொடுக்குறீங்க. இப்போ மாணவர் சேர்க்கைக்கான வழிமுறைகள் அப்படின்னா என்ன? ஏதாவது நுழைவு தேர்வு இருக்கா? இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையும் தெர் இஸ் நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். டைரக்டா வந்து ஸ்பாட் அட்மிஷன், அப்ளிகேஷன் வாங்கணும், அப்ளிகேஷன் வாங்கிட்டு ஃபில்அப் பண்ணிட்டு ஸ்பாட் அட்மிஷன் பண்ணிக்கலாம். நிச்சயமா. இந்த தேர்வு வந்து எவ்வளவு வரைக்கும் இருக்கு, எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கு? ஜூலை 31 வரலையும் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து அப்ளிகேஷன் வாங்கி அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஜூலை 31ஆம் தேதியா வந்து கடைசி தேதி அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஆண்டு கட்டணம் அப்படிங்கிறது எவ்வளவு வரும் இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளுக்கு? இப்போ பிஎஸ்சி ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு 70,000 வரும். இதே வந்து எம்எஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பர் இயர் 25,000 வருது. கல்னரி ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சென்னையில், எம்எஸ்சி கல்னரி ஆர்ட்ஸ். இது பர் இயர் 1 lakh வருது. நிச்சயமா. உங்களோட தொலைபேசி என்ன வந்து இன்னும் ஒரு முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா நேயர்களுக்கு உபயோகமா இருக்கும். ஓகே, 9600038217. நிச்சயமா. இப்போ ஹோட்டல் மற்றும் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் இது வந்து உங்களுடைய பல்கலைக்கழகத்துல படிக்கிறதுக்கும் இன்னும் நிறைய வந்து கல்லூரிகள் வந்து இதே படிப்புகளை வந்து வழங்குறாங்க. சோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட் லேப் ஃபெசிலிட்டி இருக்கு, செகண்ட் இயருக்கு அதே மாதிரி இருக்கு, தேர்ட் இயருக்கும் இருக்கு. ஸோ அந்த ப்ராக்டிகல் கிளாஸஸ்க்கெல்லாம் இப்போ ஃபுட் ப்ரொடக்ஷன்னா ஃபர்ஸ்ட் இயர் பேசிக் ட்ரைனிங் கிச்சன் இருக்கும், செகண்ட் இயர்ல குவான்டிட்டி ஃபுட் கிச்சன், தேர்ட் இயர்ல அட்வான்ஸ் ட்ரைனிங் கிச்சன் எல்லாமே செப்பரேட்டா இருக்கு. அதே மாதிரி ஹோட்டல்ல இருக்கிற மாதிரியே ஃப்ரண்ட் ஆஃபீஸ்
ஃப்ரண்ட் ஆஃபீஸ் லேப் இருக்கு, அகாமடேஷன் ஆபரேஷன் இருக்கு, அதே மாதிரி ஃபுட் அண்ட் பெவரேஜ் ரெஸ்டாரண்ட்ஸ், பேசிக் ட்ரைனிங் ரெஸ்டாரண்ட் இருக்கு, அட்வான்ஸ் ட்ரைனிங் ரெஸ்டாரண்ட் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல நல்ல எக்ஸலண்டா இருக்கு வேல்ஸ் யூனிவர்சிட்டியில. நிச்சயமா உள்கட்டமைப்புகள் அப்படிலாம் வந்து ரொம்ப வந்து அழகா பண்ணிருக்கிறதுனால படிக்கிற மாணவர்களுக்கும் அது வந்து ஒரு அனுபவமா இருக்கும். படிப்பு வெறும் படிப்பா மட்டும் இருக்காது. இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு வந்து மற்ற படிப்புகளை விட ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. சோ இதுல என்னென்ன மாதிரியான வேலைகள் கிடைக்கும்? இதுல பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு தெர் இஸ் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க வெறும் ஹோட்டல்ல மட்டும் போய் ஒர்க் பண்ண தேவையில்ல. ஈவன் இஃப் தே விஷ் ஏர்லைன்ஸ், க்ரூஸ் லைன்ஸ்ல எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஹோட்டல்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியா கேம்பஸ் இன்டர்வியூல நாங்க ஆக்சுவலா பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்க பேசிக்ஸ் கத்துக்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் இயர்ல நாங்க 4 months ஐடி ட்ரைனிங் 5 star ஹோட்டல் அரேஞ்ச் பண்றோம். ஸோ அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு 5th செமஸ்டர்ல வந்துட்டு அந்த பர்டிகுலர் அவங்களுக்கு பிடிச்ச இந்த 4 months ட்ரைனிங் பண்ணும்போது ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு ஹோட்டல் டிபார்ட்மெண்ட்ல பிடிச்சிருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை அவங்க ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. ஸோ 6th செமஸ்டர்ல கேம்பஸ் இன்டர்வியூ வரும்போது அந்த ஸ்பெஷலைஸ் பண்றதுனால அவங்களுக்கு ஈஸியா பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் அவங்க பிளேஸ்மெண்ட் ஆகும்போது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியா பிளேஸ்மெண்ட் ஆவாங்க. ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் டைம் அவங்க வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஃபுட் அண்ட் பெவரேஜ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் ஷெஃப் த பார்ட்டி அந்த மாதிரி அவங்களுக்கு ஜாப் கிடைக்குது. நிச்சயமா கேம்பஸ்லயே வந்து வேலை கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்த மாதிரியான வேலைகள் கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன சம்பளம் வந்து எதிர்பார்க்கலாம்? அதான் டிபெண்ட்ஸ் அப்பான் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மெயின். ஏன்னா ஹோட்டலியர்ஸ் தே கம் ஃபார் கேம்பஸ் இன்டர்வியூ. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூல அவங்க பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுவரையும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வேல்ஸ் குரூப்ல 20 years இருக்கு. கண்டினியூஸா பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸை. சம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் கிடைச்சும் மாஸ்டர் டிகிரி படிக்கணும், எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்றாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருது. நிச்சயமா இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் படித்தோம் வந்தா ஹோட்டல் மட்டும் இல்லாம ஏர்லைன்ஸ், க்ரூஸ் இதுல எல்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய இந்த படிப்பு வந்து 20 வருடங்களா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சோ இதுக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் வந்து இப்ப எங்கெங்க வேலை பாக்குறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு க்ரூஸ் லைன்ஸில் இருக்காங்க, ஏர்லைன்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஹோட்டல்ஸில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக ஒர்க் பண்ணுறாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜராகவும் ஜெனரல் மேனேஜராகவும் இருக்காங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ். உண்மைதான். இப்போ 20 வருடங்களா நீங்க இந்த படிப்பு வந்து கொடுத்துட்டு வரீங்க. ஸோ வந்து எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா பிரைட்டா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு 20 years பிஃபோர் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு 5 star ஹோட்டல் தான் இருக்கும். 4 to 5 5 star ஹோட்டல் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா there is so many 5 star ஹோட்டல்ஸ் இருக்கு, ரிசார்ட்ஸ் இருக்கு, மல்டி ரெஸ்டாரண்ட் அவுட்லெட்ஸ் இருக்கு. அதாவது KFC, மெக்டொனால்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஸ்ஸா கார்னர். ஸோ நிறைய இன்டர்நேஷனல் ரெஸ்டாரண்ட்ஸ் அவுட்லெட்ஸ் வந்துருக்கு. ஸோ என்னைக்குமே ஃபுட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிமாண்ட் இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டும் அவங்களுக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சருக்கு பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு. இங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாளைக்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. நிச்சயமா ஹோட்டல் மற்றும் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் இந்த துறையில வந்து இருக்கிற நிறைய வேலை வாய்ப்புகள் பத்தி எல்லாம் சொன்னீங்க. உங்களோட தொலைபேசி இன்னும் ஒரு முறை சொல்லிட்டீங்க அப்படின்னு நேயர்களுக்கு 9600038217. நிச்சயமா ரொம்ப நன்றி. இப்போ ஹோட்டல் மற்றும் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து படிக்கும் போது எத்தனை வருடங்கள் ஆகும்? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இப்போ பிஎஸ்சி டிப்ளமா அப்படின்னு ஐ மீன் பிஎஸ்சினா 3 year கோர்ஸ், டிப்ளமாவும் 3 years. அது வந்து 3 years. இப்போ டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் 10th பாஸ் பண்ணிட்டு டிப்ளமா 3 year டிப்ளமா படிக்கிறாங்க. டிப்ளமா முடிச்சுட்டு அவங்க பிஎஸ்சி செகண்ட் இயர் லேட்டரல்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து +1 படிச்சு +2 முடிச்சுட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு அந்த செகண்ட் இயர் வருது. இவங்க டைரக்டா 10th முடிச்சுட்டு அந்த இடத்துல இருப்பாங்க. இவங்களோட கிளாஸ்மேட்ஸ் இப்போ +1 +2 முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வரும்போது ஏற்கனவே இங்க அந்த செகண்ட் இயருக்கு இவங்க வந்துடுறாங்க. ஸோ அதனால அவங்க +1 +2 அவாய்ட் பண்ணிட்டு டைரக்டா வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 2 சர்டிபிகேட் கிடைக்கும். டிப்ளமா சர்டிபிகேட்டும் கிடைச்சிடும், அதே மாதிரி டிகிரி சர்டிபிகேட்டும் கிடைக்கும். இது டிகிரியும் 3 years இருக்குது. எம்எஸ்சி பாத்தீங்கன்னா 2 years கோர்ஸ். எம்எஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து 2 years கோர்ஸ். கல்னரி ஆர்ட்ஸும் 2 years. கல்னரி ஆர்ட்ஸ் அப்படின்னா அதுலதான் வந்து நீங்க அந்த ஷெஃப்க்கு உண்டான அந்த படிப்புகள்லாம் கல்னரி ஆர்ட்ஸ்லாம். இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கும் போது அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? இப்போ ஷெஃப் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னா ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கும் போது அந்த பாடங்களும் அதுல வந்து சொல்லி தருவீங்களா?
இப்போ பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 4 டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா வரும். அது வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ், அகாமடேஷன், ஆபரேஷன். ஸோ இது 4த்துல அந்த ஃபுட் ப்ரொடக்ஷன்ன்றது ஷெஃபுக்கு உண்டான அந்த சப்ஜெக்ட் தான். இது பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இது 4 டிபார்ட்மெண்ட்ல ஒரு சப்ஜெக்ட் தான் அவங்க வருது. ஸோ மற்ற 3 வந்து வேற வேற டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதனால தான் அவங்க ட்ரைனிங் போயிட்டு அதுல ஒன்று ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. இப்போ என்ன பண்ண முடியும், அவங்க ஃபைனல் இயர் வரும், ஐ மீன் முடிக்கும் போது அவங்களுக்கு ஃபர்தரா இப்போ நான் கிச்சன்ல தான் போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா எம்எஸ்சி கல்னரி ஆர்ட்ஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணிடுறாங்க. இது சில பேர் வந்து இந்த பிஎஸ்சி ஹோட்டல் மேன் முடிச்சுட்டு ஷெஃபா ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இதே வந்து இப்போ பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஹோட்டல் மேன் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து ஷெஃப் த பார்ட்டியா, ஷூ ஷெஃப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ஷெஃபா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா இதுல வந்து 4 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்னு சொன்னீங்க. அதுல ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். சோ எந்த மாணவருக்கு வந்து 6வது செமஸ்டர் முடியும் போது எது வந்து பிடிக்குதோ அதை அவங்க பண்ற மாதிரி 5th செமஸ்டர்லயே அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா 4th செமஸ்டர்ல அவங்க வந்து 4 months ஐஇடி ட்ரைனிங் பண்ணும்போது இந்த 4 டிபார்ட்மெண்ட்ல அவங்க ட்ரெயின் ஆகும்போது அவங்களுக்கு அந்த ஐடியா ஈஸியா கிடைக்குது. ஸோ 5th செமஸ்டர்ல அந்த ஒரு பர்டிகுலர் இப்போ ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னா அதை மட்டும் அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்கு எக்ஸ்டெம்போர் வாய்ஸ், ஐ மீன் எக்ஸ்டெம்போர் டாபிக்ஸ் கொடுக்குறோம், வயோ வாய்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி குரூப் டிஸ்கஷன், சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங்ஸ், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி செஷன்ஸ் கண்டக்ட் பண்றதுனால அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டே வந்தாலும் அந்த 3rd இயர் வரும்போது அவன் ஹி கேன் ஸ்பீக் வெரி குட் இங்கிலீஷ், அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆயிடுது. நிச்சயமா படிப்பு மட்டும் இல்லாம மற்ற அந்த பர்சனல் டெவலப்மெண்ட் அதையும் வந்து அது அவங்க வந்து இப்போ அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல அந்த ஃபுல்லா ஸ்பெஷலைஸ் பண்றாங்கன்னா அவங்க வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு அசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், ரிசர்வேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி செக்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு ரிசர்வேஷன் அசிஸ்டன்டாவோ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்டாவோ இல்ல இன்ஃபர்மேஷன் இல்ல கேஷ்ல இருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் a period of time அவங்க ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சூப்பர்வைசர் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர் அந்த மாதிரி ப்ரொமோஷன் இருக்கும். நிச்சயமா இந்த படிப்புக்கு வந்து வெளிநாட்டுகள்ல வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கு. எப்படி இங்க நம்ம சென்னையில எந்த அளவுக்கு growth இன்டர்நேஷனல் ரெஸ்டாரண்ட்ஸ், 5-star ஹோட்டல்ஸ் டெவலப் ஆயிருக்கோ அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்டுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கு. ஸோ இப்போ ஷெஃபா அவங்க வந்து ட்ரெயின் ஆறாங்கன்னா அது இந்தியன் ஃபுட்ல ட்ரெயின் பண்ணும்போது கண்டிப்பா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அவங்களுக்கு இந்தியன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ற அந்த ஷெஃப் தான் அவங்க லைக் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. அதே மாதிரி ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல க்ரூஸ் லைன்ஸ்ல நல்ல டிமாண்ட் இருக்கு. உண்மைதான். இப்ப வெளிநாடுகள்ல வந்து வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டார்டிங் சேலரி அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்ட்ரி. ஏன்னா சில கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் சேலரியோட கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அதே அவங்க வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இல்ல வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, அதாவது யூஎஸ், ஆஸ்திரேலியா அங்க போகும்போது அவங்க சேலரி பாத்தீங்கன்னா மோர் தென் 1.5 lakhs to 2 lakhs இருக்கு. ஈவன் சம் ஷெஃபா ஒர்க் பண்றவங்க தே ஆர் கெட்டிங் 7 lakhs 8 lakhs per month. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸ்பீரியன்ஸ். அகைன் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 50,000ல இருந்து 1.5 lakhs to 2 lakhs வரையும் கிடைக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அதை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ வந்து உங்களோட மாணவர்களுக்கு வந்து 100% கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் தரீங்களா? ஆமா, கண்டிப்பா வந்து பிளேஸ்மெண்ட் அதுதான் நான் சொன்னேன்ல முன்னாடி. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியும். ஏன்னா 20 to 25 ஹோட்டல்ஸோட நாங்க வந்து MOU வச்சிருக்கோம். ஸோ அந்த ஹோட்டல்ஸ் வந்து கேம்பஸ் இன்டர்வியூல வராங்க. ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ வந்து எல்லா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கள பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துரும். சில ஸ்டூடெண்ட்ஸ் தே வாண்ட் டு ஸ்டார்ட், அவங்களுக்கு வந்து ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும், ஒரு பேக்கரி இல்ல ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற ஐடியால அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்றது இல்ல. சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க மாஸ்டர் டிகிரி படிக்கணும், அதாவது எம்எஸ்சி இல்ல எம்எஸ்சி கல்னரி ஆர்ட்ஸ் படிக்கணும், அந்த மாதிரி ஒரு லைன்ல போறாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்க பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்தோம். உண்மைதான். இப்போ பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்து எம்எஸ்சி அதுதான் படிக்கணுமா இல்ல எம்பிஏ படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு? கண்டிப்பா படிக்கலாம். ஏன்னா பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு எம்பிஏ வந்து படிக்கலாம். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹெச்ஆர் இல்ல மார்க்கெட்டிங்ல ஸ்பெஷலைஸ் பண்ணும். இதே ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ஹெச்ஆரும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு எம்பிஏ ஜாயின் பண்ணுவாங்க. அதுவும் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில எம்பிஏ இருக்குது. ஸோ வேல்ஸ் யூனிவர்சிட்டிலேயே ஹெச்ஆர், மார்க்கெட்டிங் இந்த கோர்சஸ் இருக்கு.
வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலேயே அவங்களோட பிஎஸ்சி அப்புறம் MBA கூட பண்ணலாம். எம்பிஏவும் படிக்கலாம். இப்போ எம்எஸ்சி கல்னரி ஸ்கில்ஸ் வந்து உங்களுடைய பல்கலைக்கழகத்துல மட்டும் கொடுக்கப்படுற ஒரு கோர்ஸா? இப்போ பாத்தீங்கன்னா எம்எஸ்சி கல்னரி ஆர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கல்னரி ஆர்ட்ஸ் ஹைதராபாத்ல இருந்தது. இப்போ லாஸ்ட் இயர் வி இன்ட்ரடியூஸ்ட் இந்த கல்னரி ஆர்ட்ஸ் இன் வேல்ஸ் யூனிவர்சிட்டி. இப்போ பாத்தீங்கன்னா ஷெஃப் பாத்தீங்கன்னா எமினன்ட் ஷெஃப் வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள வச்சு தான் இந்த கோர்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 5 ஸ்டார் ஹோட்டலோட கார்பரேட் ஷெஃப் தான் இந்த கிளாஸை ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கு உண்டான ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல எக்யூப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணி இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப அருமை. தொடர்ந்து பேசலாம். நேர் அழைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க, எங்க நடிக்கிறீங்க? என் பேர் பாலகிருஷ்ணன், நான் சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம், உங்களோட கேள்விகளை ஐயா கிட்ட கேளுங்க. ஹலோ, உங்களோட கேள்விகளை கேளுங்க. மேம் நான் வந்து பிஎஸ் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன் மேம். டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்டா? ஆமா சார், 2 இயர் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன சார் பண்ணலாம்? அடுத்து என்ன படிக்கணும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல? 2 இயர் டிப்ளமா அது எந்த இன்ஸ்டிடியூட்ல நீங்க முடிச்சீங்க? அது வந்து அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல படிச்சேன் சார். ஓகே, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இது வந்து 3 இயர் டிப்ளமா நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க செகண்ட் இயர்ல ஜாயின் பண்ணிருக்கலாம். 2 இயர் டிப்ளமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணலாம். வேல்ஸ் யூனிவர்சிட்டியில கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். அடுத்தமைக்கு நன்றி ஐயா. இப்போ வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி இப்போதான் வந்து ரொம்ப அதிகமா வந்து எல்லாரும் பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து படித்தவர்கள்லாம் வந்து வேற ஏதாவது படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வேற ஏதாவது ஒரு பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அவங்க +2 முடிச்சுட்டு வராங்க. ஸோ வேற ஒரு டிகிரி முடிச்சாலும் அவங்க பிஎஸ்சி ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எம்எஸ்சி பண்ண முடியாது. ஏன்னா இதுல வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபர்தர் அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட் தான் எம்எஸ்சியில் வர்றதுனால அதுக்கு எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கும். மாஸ்டர் டிகிரி அவங்க ஃபர்தரா போறாங்கன்னா இல்ல பிஎஸ்சி முடிச்சுட்டு வந்தாலும் அது ஏஜ் எலிஜிபிலிட்டி ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ஆஸ் பர் யூஜிசி நார்ம்ஸ் வந்து அதுவும் பார்க்க வேண்டியது ஒன்று இருக்கு. பிஎஸ்சி முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்கலாமா? பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இல்ல வேற எனி அதர் டிகிரி வேற ஏதாவது டிகிரி முடிச்சிட்டு டிப்ளமோ பண்ணலாம். அவங்க ஒரு ஆமா டிகிரி இருக்கு, டிப்ளமாவும் ஒரு அடிஷனலா ஒன்னு பண்ணிருக்கோம். சோ அதுவும் பண்ணா வந்து இன்னும் மேலே வாய்ப்புகள் மற்றும் சம்பளம் வந்து அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இப்போ அவங்க வந்து ஹோட்டல் ஃபீல்டுல வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஐடியா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி டிகிரிஸ் முடிச்சிட்டு நிறைய டிகிரிஸும் இருக்கு. ஸோ அந்த சில டிகிரிஸ் முடிச்சிட்டு வந்து அப்ரோச் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க முடியுமா? அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த ஏஜ் கிரைட்டீரியா வந்து மேட்ச் ஆறது இல்ல. சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் டிப்ளமா கூட படிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிப்ளமால அட்மிஷன் பண்ணிட்டு அவங்க டிப்ளமா படிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஜாப் ஓரியன்டட் கோர்ஸா இருக்கிறதுனால அவங்க மற்ற டிகிரி முடிச்சாலும் இந்த கோர்ஸ் படிக்கணும்ன்றதுனால வந்து படிக்கிறாங்க. நிச்சயமா. இப்போ கல்னரி ஸ்கில்ஸ் இதுல வந்து நீங்க சொன்னீங்க இந்த எமினன்ட் ஷெஃப்ஸ் அவங்க எல்லாம் வச்சுதான் வந்து இந்த வகுப்புகள் நடத்தப்படுது அப்படின்னு. சோ இந்த கல்னரி ஸ்கில்ஸ்ல வந்து நிறைய வகையான உணவுகள் செய்யறதுக்கு வந்து பழக்கப்படுத்தலாம், இல்ல வேற ஏதாவது சொல்லி தராங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வேல்ஸ் யூனிவர்சிட்டியில நாங்க வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ் கண்டக்ட் பண்றோம். அதாவது நிறைய தீம்ஸ் இருக்கும். மெக்சிகன் இருக்கும், இட்டாலியன் இருக்கும், பஞ்சாபி, குஜராத்தி. ஸோ அந்த பர்டிகுலர் தீம்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மெனு டிசைன் பண்ணணும், எப்படி அந்த ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இதை வந்து சொல்லித்தரும். இன்டீரியர் டெக்கர்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு சொல்லித்தரும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் அவங்களுக்குள்ள வருது. ஸோ இது பாத்தீங்கன்னா இது இல்லாம காம்படிட்டிவ் அது பாத்தீங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. சிக்கா காம்படிஷன் ரெகுலரா வேல்ஸ் யூனிவர்சிட்டியில கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆர்கனைஸ் பண்றோம். சவுத் இந்தியன் கலினரி அசோசியேஷன் அந்த காம்படிஷன் பாத்தீங்கன்னா 2016ல இப்போ 2018லயும் நம்ம காலேஜ்ல தான் நடந்தது. ஸோ இந்த காம்படிஷன்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்தியாவில் இருக்கிற டாப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுல நிறைய பிரைசஸ் எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸே வின் பண்ணியிருக்காங்க. அது காரணம் என்னன்னா இப்போ நீங்க கேட்டீங்க அந்த பர்டிகுலர் நீங்க வந்து அந்த கல்னரி ஆர்ட்ஸ்ல வந்து என்ன பர்டிகுலர் ஃபுட்ஸ் எப்படி நீங்கன்னா இட்டாலியனா இருக்கட்டும் நிறைய குவிசின்ஸ் இருக்கு. அந்த இட்டாலியன் குவிசின் அந்த டெப்த்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அது எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும், அந்த பர்டிகுலர் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுப்போம். ஸோ அதுக்கு என்ன அக்கம்பனிமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த காம்படிஷன்ஸ்ல ஈஸியாக ப்ரைஸ் வின் பண்றாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய ஒர்க் ஷாப்ஸ், பேக்கரி ஸ்கில்ஸ், அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ்க்கு, ஃபுட் ப்ரொடக்ஷன் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றோம். அதுல எல்லாம் அவங்களுடைய ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன் அவங்களுக்கு வந்து இந்த காம்படிஷன்ல பிரைஸ் வின் பண்றது. உண்மைதான். இப்போ வெளி மாநில வெளிநாட்டு மாணவர்கள்லாம் படிக்கணும்னா அதற்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு?
அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் வராங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கும் அந்த எலிஜிபிலிட்டி தான் நாங்கள் பார்ப்போம். அவங்க வந்து வெதர் தே ஆர் எலிஜிபிள், அவங்க வந்து +2 வரையும் அவங்க முடிச்சிருக்காங்களா, முடிச்சிருந்தா தே ஆர் எலிஜிபிள் டு ஜாயின் டிப்ளமா டிகிரி இன் ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட். இதே அவங்க 10th வரையும் அவங்க குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு டிப்ளமாவில் அட்மிஷன் பண்ணுவோம். இதுதான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எம்பசியோட அந்த பெர்மிட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடாகவும் சில பேப்பர்ஸ் எல்லாம் ரெக்வயர் ஆகும். ஸோ பாஸ்போர்ட் காப்பி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்போம். ஸோ அதை வச்சுட்டு அவங்களுக்கு அட்மிஷன் பண்ணுறோம். நிச்சயமா. தொடர்ந்து பேசலாம். நேர அழைப்புல இருக்காங்க மக்கள். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க அழைக்கிறீங்க? என் பேரு பாரதிதாசன். உங்களுடைய கேள்விகள் ஐயா கிட்ட கேளுங்க. மேடம், நான் இப்போ டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜர் முடிச்சிருக்கேன். அடுத்து ஃபர்தரா என்ன பண்ணலாம், என்ன பண்ணா பெனிஃபிட் ஆகும்? நிச்சயமா. ஓகே, வெரி குட் கொஸ்டின். ஏன்னா டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நீங்க இப்போ ஒரு ஜாபுக்கு கூட போகலாம். ஏன்னா ஜாப் இருக்கு. பட் உங்களுக்கு வந்து அது நல்லா இன்னும் நல்லா ஃபர்தரா படிக்கணும், ஏன்னா டிகிரி வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே. சொல்லுங்க. மேடம், எங்க எந்த படிச்சா நல்லா இருக்கும் அதை பத்தி? இப்போ வேல்ஸ் யூனிவர்சிட்டி நான் சொன்னேன்ல, இப்போ வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிப்ளமோ 3 இயர் டிப்ளமோ முடிச்சுட்டு வந்தீங்கன்னா செகண்ட் இயர் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டிஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க இண்டஸ்ட்ரியில் போனாலும் ரெக்கக்னைஸ் ஆகிறாங்க. இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் போனால் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்னாலே ஒரு தனி ஐடென்டிட்டி தான். உண்மைதான். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. உங்களோட தொலைபேசி இன்னும் ஒரு முறை சொன்னீங்க. 9600038217. நிச்சயமா. இப்போ ஹோட்டல் மற்றும் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து படிக்கிற மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் பத்தி சொன்னீங்க. அதுக்கு சம்பளம் சொன்னீங்க. இப்போ வந்து ஹோட்டல், க்ரூஸ் இதுல வேலை செய்யும் போது ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும்ல. இப்போ ஹோட்டல்ல செய்யறதும் ஒரு ஏர்லைன்ஸ் இல்ல க்ரூஸ் இதுல வந்து 3த்துலயும் வந்து செய்யறதுக்கு வித்தியாசமா இருக்கும். இதுக்கு நீங்க ஏதாவது தனியா வந்து பயிற்சிகள் அளிக்கிறீங்களா? ஆக்சுவலாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கோர்ஸ் படிக்கும் போதே அவங்க வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ நான் வந்து ஹோட்டல் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணணும், இல்லை நான் ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும், இல்லை நான் ஏர்லைன்ஸில் போய் ஒர்க் பண்ணணும், க்ரூஸ் லைன்ஸ் இருந்து. ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து க்ரூஸ் லைன்ஸில் பண்ணிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஏன்னா குக்கிங் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் அதே தான் இருக்கும் எங்கள் இடத்துலலும். ஆனால் இதே வந்து ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர் ஹோஸ்டர்ஸாக மோஸ்ட்லி கேர்ள்ஸ், இப்போது வேல்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஜெட் ஏர்லாம் ஏர் ஹோஸ்டர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க, கிரவுண்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் நான் சொன்னேன். அந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு எப்படி வந்து ரெஸ்டாரண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுன்றது தான் சொல்லிக் கொடுப்போம். ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை எப்படி வந்து கெஸ்ட்டுக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸில் வந்து அவங்க நல்லா ஸ்பெஷலைஸ் பண்ணாங்கன்னா ஏர் ஹோஸ்டர்ஸ்னா சேம் ஒர்க் தான் அவங்களுக்கு அங்கேயும். ஸோ அதனால அவங்களுக்கு அங்கேயும் ஈஸியாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது, க்ரூஸ் லைன்ஸில் போகணுன்னா அதில் அதிகமாக இப்போ நான் கிச்சனில் போகணும், க்ரூஸ் லைன்ஸில் கிச்சன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, ஃபுட் ப்ரொடக்ஷன் நான் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தெரியும். ஸோ அதில் ஃபுட் ப்ரொடக்ஷனோ பேக்கரியோ அந்த மாதிரி அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு ஃபர்தரா கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. நிச்சயமா ஏர் ஹோஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, வேலை வாய்ப்புகள்? இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இதையும் தவிர ஃப்ரண்ட் ஆஃபீஸ் நான் சொன்னேன்ல, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கஸ்டமர் கேர் சர்வீஸ் மாதிரி தான். ஏன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வந்து கெஸ்ட் எப்படி ரிசீவ் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதெல்லாம் சொல்லி தரோம். சேம் திங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ஆல் பிபிஓஸில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டிமாண்ட் இருக்கும். ஏன்னா நான் இந்த சொன்னல இந்த எக்ஸ்டெம்போ டாபிக்ஸ் கொடுக்குறோம், சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்ஸ் அந்த கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் ஹேண்டில் பண்ணுறது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால தே ப்ரிஃபர் டு டேக் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் இந்த மாதிரி போகிறேன், நான் பிபிஓவில் போகிறேன், அவங்களே போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா. இப்போ 3 வருட அந்த படிப்பு இருக்குல்ல, இது வந்து பாடமுறை எப்படி இருக்கும்? அதாவது மனப்பாடம் பண்ணி எழுதுற அந்த மாதிரி தியரியா இருக்குமா இல்ல பிராக்டிகலா இருக்கும் அப்படின்னா அது எது? ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் a practical oriented கோர்ஸ். ஏன்னா இது ஜாப் ஓரியன்டா இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் இட்ஸ் a practical oriented கோர்ஸ். இவங்க வந்து இப்போ ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், அகாமடேஷன் ஆப்ரேஷன், எஃப்என்பி சர்வீஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இந்த 4 சப்ஜெக்ட் தான் மேஜரா வருது இவங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ். இதுதான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி.
ஸோ ப்ராக்டிக்கலாக அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ இல்லை ப்ராக்டிக்கலாக என்ன செய்கிறாங்களோ அதுதான் அவங்க தியரியில் எழுதுவாங்க. ஸோ வெரி ஈஸி டு டூ. அதனால ரொம்ப அவங்க வந்து மனப்பாடம் பண்ணுன்றது ஒரு அவசியம் இல்லை. ஈஸியாக அவங்களுக்கு வந்து புரியும். அவங்க ப்ராக்டிக்கல் செஞ்சதுனாலேயே அவங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதி ஈஸியாக எழுதும். தியரி எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நிச்சயமா. இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல என்ன மாதிரியான மதிப்பெண்கள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேரலாம்? இதுக்கு வந்து நாங்கள் மார்க்ஸ் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்னா இங்கே வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்ஸும், இது பிஎஸ்சி டிகிரியாக இருக்கட்டும் இல்லை வந்து டிப்ளமா 3 இயர் டிப்ளமா இருக்கட்டும், இதுக்கு வந்து நாங்கள் வந்து மார்க்ஸ் அவங்க 10th இவ்வளோ மார்க் இன்னும் +2 மார்க்ஸ் நாங்கள் பார்க்க மாட்டோம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் எதுவுமே அங்கே வரதில்லை. காமர்ஸோ எக்கனாமிக்ஸோ எதுவுமே இதில் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் சப்ஜெக்ட்ஸாக வருது. ஸோ நாங்கள் மார்க் பார்க்குறதில்ல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்கள வந்து அவங்களோட யூனிக் அவங்களுடைய ஸ்கில்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபீல்டில் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு எல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். உண்மைதான். இப்போ ஆங்கிலமே தெரியாம ஒரு மாணவர் வந்து அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதை வந்து நீங்க எப்படி வந்து பயிற்சி? அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் அந்த மாதிரி கொடுக்கணும். அதுல வந்து அவங்களுக்கு வந்து அதோட மீனிங் என்னன்றது டிக்ஷனரி வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்றோம். ஸோ அது வந்து அவங்களோட ஓன் சென்டென்ஸ்ல அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண சொல்றோம். வில் கிவ் டைம். ஏன்னா ஒரே ஐடியா தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும், எப்படி அந்த vocabulary இம்ப்ரூவ் பண்ணணுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி அவங்க வந்து when they come to 3rd year அவங்க நல்லா இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறோம், பேச வச்சிடுறோம். நிச்சயமா. இப்போ மற்ற கல்லூரிகள்ல வந்து இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சீருடை தராங்க. அது கோட் சூட் இதெல்லாம் போட்டுட்டு தான் வந்து நீங்க படிக்க வரணும் அப்படின்னு. உங்களுடைய பல்கலைக்கழகத்திலும் ஏதாவது இந்த மாதிரி சீருடை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா அதுல நான் சொன்ன மாதிரி இந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் செப்பரேட் யூனிஃபார்ம் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஷெஃப் கோட், ஷெஃப் பேண்ட் அந்த மாதிரி வந்து கிச்சன் ஃபுட் ப்ரொடக்ஷன்ல போனாங்கன்னா ஏப்ரன், ஷெஃப் கோட் அந்த மாதிரி போட்டுட்டு குக்கிங்ல இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு வகையில் அவங்களோட சேஃப்டி ட்ரெஸ் தான். ஏன்னா குக்கிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக அந்த ஷெஃப் கோட்டும் ஏப்ரன்லாம் கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட் அந்த மாதிரி இருக்கும், டையோட இருக்கும். ஸோ இதே ஃப்ரண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வித் பிளேசர், டை, ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட் இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டிலேயே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுறோம். சீருடையும் வந்து கொடுத்து நீங்க பல்கலைக்கழகத்திலே கொடுக்குறீங்க. ஸோ இன்னும் ஒரு முறை வந்து உங்களுடைய அந்த உள்கட்டமைப்பு வசதிகள் பத்தி சொன்னீங்க அப்படின்னா நேயர்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் ஆஃபீஸ் லேப் அது பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற அந்த சேம் அந்த அளவுக்கு வந்து அந்த இன்டீரியரும் சரி உள்ளே இருக்கிற ஆம்பியன்ஸ், அக்கோஸ்டிக்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் குக்கிங் பண்ணுற மாதிரி பேசிக் ட்ரைனிங் கிச்சனில். செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா பல்க் ட்ரைனிங் கிச்சன். இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையும் லஞ்ச் டிபார்ட்மெண்ட்லேயே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ செகண்ட் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அவங்க குவான்டிட்டி ஃபுட் கிச்சனுக்கு போகிறாங்க. இந்த குவான்டிட்டி ஃபுட் கிச்சனில் போயிட்டு அவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதாவது குஜராத்தி, பெங்காலி, ஹைதராபாதி இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ 300 பேர் 250 இல்லை 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்றது தான் லஞ்ச். மேபி அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல சம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம், தேர்ட் இயர்ல சம் கான்டினென்டல் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். பட் ஆனால் செகண்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ற ஃபுட் எல்லாருக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க லஞ்ச். ஸோ அதுக்காக அவங்க எதுவும் செப்பரேட்டாக பே பண்ண தேவையில்ல. ஸோ இதே தேர்ட் இயரில் வரும்போது அவங்க இது பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் பல்க் ஃபுட் ப்ரொடக்ஷன், இது ஒரு 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேட்ச் என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எவ்ரி டே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபுட் லஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. ஸோ தேர்ட் இயர் வர ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அட்வான்ஸ்டு ட்ரைனிங் கிச்சனில் இட்டாலியன் ஃபுட், மெக்சிகன், ஸ்பானிஷ், சைனீஸ், ஜாப்பனீஸ் ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவது, அதாவது 15 மெயின் கண்ட்ரீஸோட அந்த மெனூஸை வந்து டிசைன் பண்ணி அதை அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ப்ராக்டிக்கல். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுவது. இப்போ தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஒரே டைமில் மோர் தென் 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பண்ணியிருப்போம். இப்போ கலினரி ஆர்ட்ஸ் நான் சொன்னல இந்த கலினரி ஆர்ட்ஸ் கோர்ஸ் வந்ததுனால தனியாக கலினரி ஆர்ட்ஸ்க்கு வந்து தனி ஒரு கிச்சன் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் தான் ஃபுல்லாக இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிளெண்டர்ஸ்லேருந்து, காம்பி ஓவன்லேருந்து பார்த்தீங்கன்னா கிரில்லர்ஸ், சாலிமண்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பண்ணி தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணும்போதும் இந்த எக்யூப்மெண்ட்ஸில் அவங்க ஒர்க் பண்ணுறதுனால அங்கே ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் தான் 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஹோட்டல் மற்றும் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட்ல என்னமான கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிகழ்ச்சியில பகிர்ந்துட்டீங்க. நேயர்களுக்கு உண்மையாக ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும். நிகழ்ச்சி வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரி அருமையான நிகழ்ச்சிகளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.